ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ஸ்டிக் கிரிக்கெட் சூப்பர் லீக் விளையாட போகிறோம். நான் ராஜ்கோட் அண்ட் செயின்ட் லூக்கியா. இப்போ நம்ம காயின் டாஸ் போட போகிறோம். ஹெட்ஸ் டிஷர்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் பண்ணிட்டேன். பவுல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஆட்டோ பிளேயோ போடலாம். ஓகே, பவுலிங்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஈத்து பிடிச்சிருக்காங்க, ஆனால் விரும்பலை ஆட்டோ ப்ளே பண்ண. பார்ப்போம் என்ன ஆகுறதுன்னு. 200க்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. எஸ், 200க்கு மேலே ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. 2 பேரும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல யாருமே. இது ஜெயிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாருங்கள், லூக்கஸ் ரொம்ப சின்ன டீம் நினச்சோம், அவங்க அடிக்கவே மாட்டுறாங்க. என்னங்க பண்ணுறது இப்போ? வாவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அடிக்க மாட்டுறாங்க. வாவ், 6 ராகுல் டிராவிட்லேருந்து. சபினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் 9 பேட்டிங் வச்சுருக்கேன், 2 6 பேட்டிங் வச்சுருக்கேன். வாவ், 6 4 6 எல்லாருக்குமே ஆடலாங்க. ஆனால் சூப்பராக போட்டேன், சூப்பராக ஆனாருங்க ராகுல் டிராவிட். 4 சபினேஷ் சும்மா ஸ்ட்ரைக் தாங்க ரொட்டேட் பண்ணுறாரு, ஆனால் டிராவிட் சும்மா தட்டி விட்றாருங்க. சூப்பராக ஆடுறாருங்க. 4 ஹேட்ரிக் ஆஃப் 4 சூப்பராக ஆடுறாருங்க. 6 2 ஸ்டார் பவுலர்ஸோட நல்லா ஏற்றுறாருங்க. 4 4 1 6 சூப்பராக ஆடுறாருங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாரு நல்லா சபினேஷ், பார்க்கணும். 4 ராகுல் டிராவிட் அவரோட 50 நோக்கி போயிட்டுருக்காரு. 4 இது ஒரு ரன்னு 50க்கு தேவை. பார்ப்போம். ஹேட்ரிக் ஆஃப் 4 2 ஆஃப் 4 அதோட அவரோட 50 வந்திருக்கு. ஓகே, சபினேஷ் ஆடுறாரு. வாவ், வாட் a shot! பொறுமையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே பொங்கி எழுவேன்னு இருக்காருங்க. 6 ராகுல் டிராவிட் இன்னைக்கு க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆட்டிருக்காங்க. சூப்பராக ஆடுறாங்க ராகுல் டிராவிட். ஓகே, சபினேஷ் என்ன பண்ணுவார்? அதேமாதிரி ஷாட் விடுவாரா? இல்லைங்க, எல்லா வாட்டியும் அந்தமாரி வராது. இப்படி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஷாட். ஓகே, இப்போ ராகுல் டிராவிட் நம்ம ஸ்டார் பிளேயர். இப்போ சூப்பராக இருக்காருங்க. 6 இன்னும் 2 ரன்னு 4 ஓவர்லேயே 2 வா 1 ரன். பரவாயில்லைங்க. இப்போ ஸ்ட்ரைக் ரேட் நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. ஓகே, 100 வந்துருச்சு. இதோட பார்ட்னர்ஷிப் 6 சபினேஷ் ஒருத்தது போதும் பொங்கி எழலாம் நினைக்கிறேன். ஆமாம், பண்ணியிருக்காருங்க. சூப்பராக பண்ணுறாரு. கஷ்டமான ஷாட் அடிச்சிருக்காரு. இந்த ஓவரை சும்மா டேக் ஆன் பண்ணிட்டாருங்க சபினேஷ். இப்போ என்ன பண்ணுவார்? க்ரீனால் ஏதாவது பண்ண முடியுமா? இல்லைங்க, கண்டிப்பாக பண்ண முடியாது. அவர் 5 ஓவர் 5 பாயிண்ட். இந்த ஓவரில் 130 ரன்னுங்க. 6 ராகுல் டிராவிட் அவரோட 100 நோக்கி போயிட்டு இருக்காருங்க. 6 2 100 ராகுல் டிராவிட்டோட
என்ன பண்ணுவார் ராகுல் டிராவிட். ஓ 3 அவரே ஸ்ட்ரைக் தக்க வச்சுக்கிறாரு. 6 ஓவரில் 151. ஓ 4 சும்மா பால் பறக்குதுங்க. நிக்கோலஸ் வந்தாலும் யார் வந்தாலும் பால் பறக்குது. 3 இப்போ கொஞ்சமாக பொறுமையாக ஆடணுங்க. 6 50 சபினேஷோட 6 அடிச்சு கரெக்டாக இந்த மேட்சை தோத்துருவேன்னு நினச்சிருந்தேன். ஓ ராகுல் டிராவிட் சூப்பர் இன்னிங்ஸ். கேமரன் பென்கிராஃப்ட் எனக்கு பிடிச்ச பிளேயருங்க. கேமரன் பென்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு பால் எப்போவுமே அவர் சாமிக்கு விட்டுருவார். நான் எப்போவுமே சாமிக்கு விட்டுருவாங்க. செகண்ட் பால் ஆரம்பிச்சிடுவார். 6 நினச்சேன் இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு. ஓகே சதீஷ் ஒரு சில வாட்டி தான் பென்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு பால் 6-4 வச்சுப்பார். இப்போ ஒரு 6. என்னங்க இது ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த கேமில் எனக்கு பிடிக்காத இது அல்ட்ரா கேம் மூடு போட்டாலும் இந்தமாரி ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப குறையாக இருக்குது. பென்கிராஃப்ட் தான் காப்பாற்றணும். இப்போ வேறு யாராலையும் இதை காப்பாற்ற முடியாது. இதனால தான் நான் 4 ஸ்டார் பிளேயர் வச்சுருந்தேனே. இந்த வாட்டி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போன வாட்டி தோற்றுட்டேன் டோர்னமெண்ட்டு. எப்படி தோற்றுட்டேனே தெரியல. வெறும் டார்கெட் 151 தான் நான் கொடுத்தது. அதனால் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓ பென்கிராஃப்ட்டும் கையில் இருந்த மேட்சை விட்டு கொடுக்குறாருங்க. இப்போ யாசின் வராரு. என்னங்க பண்ணுறது இப்போ? நான் இருக்கேன் அப்படின்றாருங்க யாசின். கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குறாரு. ஓ 3 இதேமாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணால் அதோட 202. அடுத்த ஓவரில் கரெக்டாக அடித்து ஆகணும். 6 இந்த ஓவரில் வந்துடுச்சு. சூப்பருங்க. இன்னும் கொஞ்சம் ரன் தான் இந்த வாட்டி. ஓ 6 இந்த மேட்ச் கை விட்டு போகுதுங்க. செயின்ட் லூக்கஸ் கூட பவுலிங் வீக்காக இருக்குங்க ரொம்ப. ஆனால் நான் சொல்லிக்கிறேன், பேட்டிங் சூப்பராக இருக்குது. ஆனால் பவுலிங் ரொம்ப இதுங்க. இப்போ நான் இந்த 2 பாலை விட்டுற போகிறேங்க. நெக்ஸ்ட்டு பால் டப்புன்னு 6 அடிச்சிடுவேங்க. அவுட் ஆனால் கூட பரவாயில்லைங்க. இப்போ ஓகே பரவாயில்ல. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு பாலோட முடிக்கணும். அதுதான் சூப்பரு. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேன் மேட்சை. கரெக்டாக 3 ரன் தான் தேவை. முடிச்சிட்டேன் மேட்சை. அவ்வளோதான். ராகுல் டிராவிடோட க்ரூஷியல் இன்னிங்ஸில் 2 பேரோட சூப்பரான இதுங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கு இன்னைக்கு. செயின்ட் லூக்கியஸ் பாருங்கள், லுன்கெட் ஸ்டார் பவுலர் 49, வசிம் ஸ்டார் பவுலர் 49, ஜேக்கப்ஸ் ரிஸ்ட் ஸ்பின்னரு 43. இங்கே பாருங்கள், இவங்களே ஸ்டார் பவுலர்ஸ் இவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் பவுல் 43. இங்கே பாருங்கள், இவங்க மட்டும்தான் அதிகமே. நிக்கோலஸ் பாருங்கள், வெறும் 38 ரன்னு. க்ரீன் 48 ரன்னு. பவுலிங் ரொம்ப வீக்காக இருந்திருக்குங்க. ஓகே, மேட்ச் சம்மரி பார்க்குறோம். 10th டிவிஷன் ஆடுறேன். செயின்ட் லூக்கியா ஹீட் 10 ஓவர்ஸ்க்கு 226 அடித்தாங்க. மேயர் சூப்பராக ஆடினார், 122. சல்லிவன் 104 அடித்தார். மேயர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமான ரன்னு. ஆனால் பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்துச்சுங்க செயின்ட் லூக்கியா ஹீட்டுக்கு. ஆனால் நான் நல்ல பவுலிங் வச்சு ஏதோ இது பண்ணிட்டேன். ஆனால் 226. ஆனால் நானும் கொஞ்சம் இது பண்ணேன். ஆனால் ராஜ்கோட் ரைடர்ஸ் நான் சூஸ் பண்ணது. சென்னை சீஃப்ஸ் இதில் இருக்கோம்.
நான் அதில் போயிருந்தேன், ஆனால் அது ஒழுங்காகவே ஆட முடியல. அதில் ரெண்டு கப்பு, இதில் வந்து 2 கப்பு. இன்னொன்று லண்டன் ரேவன்ஸ்னு ஒன்று ஆடினேன், அதுலேயும் 1 கப்பு. இது எனக்கு நல்லா இருக்குது. ஸ்பிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதில். அன்சாரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இதில் ஒமர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால் இந்த மேட்சை இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதை பாருங்க, மேட்ச் ஃபீ போனஸ் 6 போனஸ், செஞ்சுரி போனஸ். அவ்வளோதாங்க, இந்த மேட்சை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.